தற்போதைய செய்தி. நேற்று மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் தங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை, இந்துதானா என்று கேட்டார்கள் என்று நமீதாவும் அவரது கணவரும் பரபரப்பு புகார் என்று அளித்திருந்தார்கள். இது தொடர்பாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு முறையீடும் செய்திருந்தார்கள். தற்போது அது தொடர்பாக கோயில் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. அவர்களை அழைத்து வந்த இஸ்கான் அமைப்பினுடைய நிர்வாகியிடம் அவர்கள் இந்துதானா என்று கேட்டோம் என்று மட்டுமே மீனாட்சி அம்மன் கோயிலுடைய இணை ஆணையர் அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அவர் இந்து மதத்தை சார்ந்தவர் தானா என்று கேட்டு உறுதி செய்து கொண்டோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மற்றபடி நமீதாவிடமோ அவரது கணவரிடமோ கோயில் நிர்வாகம் தரப்பிலிருந்து யாரும் பேசவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், இப்ப அந்த கோயில் நிர்வாகம் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கமுடைய சாராம்சம் என்ன? வணக்கம் கோபால். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடிகை நமீதா இந்துவா என கேட்டு அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொண்டதாக நேற்றைய தினம் புகாரானது எழுப்பப்பட்டது. இதற்கு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஒரு அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையை பார்த்தோமானால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்துவா என கேட்டு அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொண்டதாக நடிகை நமீதா நேற்று சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோவானது அணைப்பிடித்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை மண்டல இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் செல்லத்துறை மற்றும் கோவில் இணை ஆணையர் அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் நிர்வாகிகள் நடந்த சம்பவங்கள் விவரங்கள் கேட்டு தற்போது விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணையில் அறிக்கையானது அறநிலையத்துறை ஆணையருக்கும் அமைச்சருக்கும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை பார்த்தோமானால் 26ஆம் தேதி திருக்கோவிலில் உள்துறை கண்காணிப்பாளராக பணியில் இருந்த வெண்மணி அவர்களிடம் காலை 7 மணிக்கு காவி உடை அணிந்து நெற்றியில் திருநாமம் அணிந்த ஒருவர் தான் இஸ்கான் கோவில் அமைப்பில் இருந்து வருகிறேன் எனவும் நடிகை நமீதா அவர்களுடைய கணவர் தரிசனத்திற்காக அழைத்து செல்ல வந்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தங்களை முக்கிய பிரமுகர் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய வழியில் அனுமதிக்க வேண்டும் எனவும் கேட்டதாகவும் அந்த நேரத்தில் முதல் காலசாந்தி பூஜைக்காக திரை போடப்பட்டிருந்ததால் சிறிது நேரம் காத்திருக்குமாறும் தான் கூறியதாகவும் மேலும் நடிகை நமீதா அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவரா என உடன் வந்தவரிடம் கேட்டு உறுதி செய்து கொண்டதாகவும் வந்திருந்தவர் தனக்கு மேல் அதிகாரிகள் இந்து சமய அறநிலையத்துறையில் அனைத்து உயர் அலுவலர்களையும் நன்கு தெரியும், விரைவில் உங்களுக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வைக்கிறேன் என்று தன்னிடம் கூறியதாகவும் இது முக்கிய பிரமுகர் செல்லக்கூடிய வழியில் அனுமதிக்க வேண்டும் எனவும் தன்னிடம் கேட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நமீதா அவர்கள் அவரது கணவர் ஆகியோரிடம் தான் எதுவும் பேசவில்லை என்றும் மேற்படி இஸ்கான் நபரிடம் இந்த கோயிலுக்கு என்று சில பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன என்ற விவரம் மட்டுமே தெரிவித்தேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் காலசாந்தி பூஜை முடிந்து திரை நீக்கப்பட்டவுடன் திருக்கோவில் பேஸ்கர் காளிமுத்து திருக்கோவில் அர்ச்சகர்கள் மூலம் திருமதி நமீதா மற்றும் அவரது கணவர் ஆகியோரிடம் நெற்றியில் குங்குமம் இட சொல்லி திரு நமீதா அவரது கணவர் மற்றும் அவருடன் வந்தவர்கள் அனைவரையும் முக்கிய பிரமுகர் செல்லக்கூடிய வழியில் அனுமதித்ததாகவும் ஆனால் நமீதா தெரிவித்தது போன்று எந்தவித அவரிடம் நேரடியாக ஜாதியோ மதம் சார்ந்த கேள்விகளோ எழுப்பவில்லை என்றும் கண்காணிப்பாளரால் நேரடியாக திரு நமீதா அவர்களிடம் கேட்கவில்லை என்றும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த திருக்கோவில் பழக்க வழக்கப்படி திருக்கோவிலுக்கு மாற்று மதத்தினர் தரிசனத்துக்கு வரும் பொழுது அம்மன் சன்னதியில் இருக்கக்கூடிய 2வது பிரகார கொடிமரத்திற்கு அப்பால் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் மாற்று மதத்தினர் 2ஆம் பிரகாரத்திற்கு அப்பால் அனுமதிக்கப்படுவதில்லை என்பது தொடர்பான அறிவிப்பும் சுவாமி மற்றும் அம்மன் சன்னதி முன்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த திருக்கோவிலில் நடைமுறையில் உள்ள அனைத்து வழக்கங்கள்படிதான் அவர்களை அனுப்பி வைத்ததாகவும் காலசாந்தி பூஜை முடிவற்ற பிறகு நமீதா மற்றும் அவரது கணவர் ஆகியோர் வந்தவர்கள் அம்மன் மற்றும் சுவாமி சன்னதியில் சிறப்பு தரிசனம் செய்து அனுப்பி வைக்கப்பட்டது என்றும் இந்த அறிக்கையில் தெல்ல தெளிவாக அவர் நேற்று நடந்த சம்பவம் குறித்து அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறார்கள். கோபால், அருண், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி.